செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டதைப் போலவே புதன்கிழமை இரவு, அதாவது வியாழக்கிழமை அதிகாலை, தற்போது இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 1:54 இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஈரானினுடைய தென்பகுதி துறைமுக பகுதியை இப்போது அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரானுடைய பந்தர் அல் அப்பாஸ் துறைமுக பகுதியை அண்மித்து பாரிய வெடி சப்தங்களை இப்போது கேட்க முடிவதாக சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிக்கிரியைகள் ஈராக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இப்போது ஈரானினுடைய இந்த பகுதி இப்போது அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்ன விடயங்கள் ஊடாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் இப்போது நாங்கள் இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் வெடி சப்தங்கள் கேட்பதை உணரக்கூடியதாக இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகளில் இருந்து எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பந்தர் அப்பாஸ் பகுதியை சூழ உள்ள பகுதிகளிலே ஈரானின் வான் பாதுகாப்பு முறைமைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டினுடைய மெஹர் செய்தி ஸ்தாபனத்தினை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இதேவேளை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், ஈரானினுடைய கொலைகார பட்டியலில் தன்னுடைய பெயர்தான் முதலிலே இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சற்று முன்னர் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இஸ்ரேலை நோக்கி எரிபொருள் மீள் நிரப்பும் விமானங்களை, அதாவது நடுவானிலிருந்து போர் விமானங்களுக்கு நிரப்புகின்ற விமானங்கள் இவை மீள தரவிக்கப்பட்டிருந்தன. இவைகளை மீள தரவித்திருந்தாலும் இப்போது மீள அவற்றை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அல்லது அனுப்புகின்ற செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை இந்த ஈரான் மீதான தாக்குதல் இப்போது அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் இந்த நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் என்பது 60 நாட்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. அது இப்போது செயலற்றதாகி விடுகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹெர்மோஸ் ஜலசந்தையை அண்மித்த பகுதிகளினுடைய தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் தெளிவான விவரங்கள் இல்லை. ஆனாலும் சில கப்பல்கள் அங்கு செல்ல வந்து திரும்பி சென்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதனையும் வைத்து பார்க்கின்ற போது எங்களால் இன்னும் சில விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தினுடைய மூடுதல் அது தற்காலிகமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ இடம்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தினையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியாக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்போதைய நிலவரம் அப்படி இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தினை இன்னும் சில விடயங்களூடாக பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்த விடயங்களைப் போலவே சர்வதேச எண்ணெய் விலை அதிகரிப்பு, இப்படி பல விடயங்களில் இது தாக்கம் செலுத்தப் போகிறது என்பது மட்டும் உறுதியாகவே எங்களால் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய மற்றும் ஈரானினுடைய இந்த செயற்பாடுகள் கடந்த கால செயற்பாடுகளோடு ஒன்றிணைத்து பார்க்கின்ற போதுதான் எங்களுக்கு அது தெளிவாகவே தெரிகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட போகிறது என்பது தொடர்பில். ஆகவே தொடர்பான விரிவான தகவல்களை அன்பான நேயர்களே